ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சரிகமப லிட்டில் சாம்பியன்ஸோட சீசன் 4 நடந்துட்டு வருது. இந்த சீசன் 4 25 குழந்தைங்களை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் 12 எபிசோட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதை தொடர்ந்து இந்த வாரம் டிவோஷனல் ரவுண்ட் அப்படின்றனால எல்லா குட்டீஸும் சாமி பாட்டை தான் பாடியிருக்காங்க. ஸோ எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் எல்லாமே பாராட்டியிருந்தாங்க. இதை தொடர்ந்து சரிகமப லிட்டில் சாம்பியன்ஸில் இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. யார் டைட்டில் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டைட்டில் வின்னர் அப்படின்றது மட்டும் இல்லாமல் 10 லட்சம் ரூபாய் கேஷ் கிடைக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த வாரம் பர்ஃபார்ம் பண்ணனதுலேயே 3 பேர் ரொம்ப பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பல்லாக்கில் ஏற்றி பாராட்டுகளையும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வாரம் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணது யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அக்ஷிதா, யோகேஷ் அண்ட் திவினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே தான் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இதில் ஸ்பெஷலாக திவினேஷோட பாட்டை கேட்டு ஒட்டுமொத்த அரங்கமும் கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். திவினேஷ் போன வாரமே பாசமலர் படத்துல இருந்து மலர்ந்தும் மலராத பாட்டை பாடி எல்லாரையும் கண்கலங்க வச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த வாரமும் கர்ணன் படத்துல இருந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது அப்படின்ற பாட்டை பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கண்ணீர் விட்டு அழுக வச்சிருக்காரு. மேலும் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கடவுளுக்கு நிகரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் எல்லாமே வாழ்த்துக்கள் சொல்லி பாராட்டி இருந்தாங்க. மேலும் திவினேஷை தொடர்ந்து யோகஸ்ரீ தான் பாட வந்தாங்க. வழக்கம் போல யோகஸ்ரீயோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் எல்லாம் பாராட்டி இருந்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு கோல்டன் ஷவரோ பெஸ்ட் பர்ஃபார்மன் ஆஃப் த வீக் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஏன்னா எல்லாரோட எதிர்பார்ப்பும் யோகஸ்ரீ என்ன பாட்டு பாட போறாங்க, அதனால அவங்களுக்கு என்ன கிரெடிட்ஸ் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் நிறைய பேர் ஈகராக இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே இந்த வாரம் கொஞ்சம் ஏமாற்றம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மேலும் யோகஸ்ரீ கருப்பணசாமி பாட்டான கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் அப்படின்ற பாட்டை தான் பாடியிருப்பாங்க. ஆனால் இந்த பாட்டை ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஆரம்பத்தில் தடுமாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜஸ் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் ஜட்ஜஸ் எல்லாருமே யோகஸ்ரீ நல்லா பாடியிருக்காங்க. அவங்க பாடுறதுக்காகவே பிறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி யோகஸ்ரீயா பாராட்டியிருந்தாங்க. மேலும் இந்த வாரம் டிவோஷனல் ரவுண்ட் அப்படிங்கிறனால எல்லாருமே பக்தியோட பாடியிருக்காங்க அப்படிங்கிறனாலையும் இந்த வீக் எல்லாரும் ரொம்ப எமோஷனல் ஆகி அழுகிற அளவுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸை காமிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் சரண் சார் இன்னைக்கு வரல அப்படிங்கிறனால இந்த வாரம் நோ எவிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அடுத்த வாரம் எலிமினேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.